ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிடி சார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே அதை பற்றி பேசி ஸ்லாகிச்சு அதுக்கப்புறமா குத்தம் குறை என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க. நம்ம இந்த பார்ட்டியில் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ பரவாயில்லைங்க, நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோடனே சரி ஓகே பேசிடலாம் அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த படத்துடைய கண்டென்ட், அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை. அது 5 வயசுலேருந்து இப்போல்லாம் 3 வயசுலேயே பண்ணுறானுங்க. அதிலிருந்து 60 வயசு வரைக்கும் எல்லா பெண்களும் அதை டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ற அந்த கோர் பிளாட்டு. அதை அப்படியே ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுடைய சேர்மன் அப்படின்ற மாதிரி அந்த வில்லனை அப்படி காமிச்சிருக்கிறாங்க. பட் இந்த படத்தை நல்லா உத்து கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடியவங்க அப்படி பெரிய பதவியில் மட்டும் இல்லை, அதிகாரத்தில் மட்டும் இல்லை, பணபலத்தோடு மட்டும் இல்லை, எல்லாம் சகஜமாகவே இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கா அப்படி படத்துடைய இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன். ஆக்சுவலாக அவருக்கு இது 3வது படம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 3வது படமா 2வது படமா, சரி ஓகே. அதிலலாம் கிடைக்காத அட்டென்ஷன் கண்டிப்பாக இந்த படத்தின் மூலமாக இயக்குனருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது அவருடைய ஒர்க்குக்காக அப்படின்றது ஒரு பக்கம் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான இந்த குற்றம் இருக்கு இல்லையா, அதை கையில் எடுத்ததுனாலேயே கண்டிப்பாக தாய்மார்கள்கிட்டலாம் நம்ம இயக்குனர் போய் சென்றடைஞ்சிருவார். படம் எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உண்மையிலேயே நாம் ஒரு 2.5 மணி நேரம் பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஃபன் எலமெண்ட்டையும் என்ஜாய் பண்ண முடியுது, அதே டைமில் சொல்ல வந்த கருத்தையும் நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியுது. ஆனால் எங்கே ஒரு இக்கனை வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னும் அந்த ஒரு அமெச்சூரான சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், சில ஆர்டிஸ்ட்டை எந்த மாதிரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கேட்டு வாங்குறதா இருக்கட்டும், அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கார்த்திக் வேணுகோபால் அவர்கள் அடுத்தபடிக்கு போகணும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. இந்த படத்துடைய சில கேரக்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சில சீக்வன்ஸில் அவங்க வச்சுருக்கக்கூடிய கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு தோணுச்சு. படத்தில் ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹிப்ஹாப் ஆதி வழக்கமாக பார்த்திங்கன்னா படம் முழுக்கே அப்படி ஜாலியாக போய் கடைசி கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20-30 நிமிஷம் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு மாதிரி வழக்கமான ஹிப்ஹாப் ஆதி படம் மாதிரி போகுது. ஒன்ஸ் அந்த மெயின் கண்டென்ட்டில் படம் ட்ராவல் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டோட்டலாகவே இது ஆதினா வழக்கமான படம் இல்லை, வேறு ஒரு ஜானருக்குள்ளே இந்த படம் போகுதுப்பா அப்படின்ற தாட் நமக்கு வார்த்தான் செய்யுது. அதே மாதிரி படத்துடைய இசை பின்னணியில் உண்மையிலேயே ஹிப்ஹாப் ஆதி செம்மையாக பண்ணியிருக்காப்புல. அவர் கொடுத்துருக்கக்கூடிய பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதே மாதிரி பிரபு சார் கொடுத்துருக்கக்கூடிய பிஜிஎம்மாக இருக்கட்டும், இது எல்லாமே தாறுமாறாக பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி பாடல்களுமே கேட்குற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் வழக்கமாக ஆதினாவுடைய ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா பாடல்களில், அந்தளவுக்கு இந்த படத்துடைய பாடல்கள் இல்லை, அதை நம்ம சொல்லித்தாக வேண்டியது இருக்குது. படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் நம்மளுக்கு ரொம்ப முத்தாய்ப்பாக அமைஞ்ச கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய கேரக்டர், அப்புறமா இளையதிலகம் பிரபு சார் சூப்பராக அவருடைய அந்த வக்கீல் ரோலில் சிறப்பாக பண்ணியிருக்காரு. என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால், பஞ்சிங்காக இருக்க வேண்டிய நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அவரை கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரியே எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி பாக்யராஜ் சார் அவருமே அவருடைய அந்த ஜட்ஜ் ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் அடுத்து நோட்டபிள் அப்படின்னு சொன்னால் அனிகா சுரேந்திரன் ஒரு அப்பாவி பொண்ணா, அதே டைமில் எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் ஒரு பெண்ணை அந்த பிரச்சனையில் அவங்கள குத்த சொல்கிறப்ப அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே சூப்பராக இருந்தது, சிம்பிளாக அழகாக இருந்துச்சுங்க. படத்தில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்குமே இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் மீதி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுலேயும் குறிப்பாக நம்ம இளவரசு அவங்களுடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரியே எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா கோர்ட் சீனில் பார்த்திங்கன்னா அந்த டைப் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு நல்ல சீரியஸான சீனே அப்படி ஜொட்டாங்கன்னு ஒரு காமெடி பண்ண மாதிரி இருக்கும். அதாவது அவங்க அந்த இதை வேகமாக அடிக்கிறத பார்க்குறப்ப நமக்கு ஒரு அப்படி தான் அடிப்பாங்களா என்னன்றது எனக்கு தெரில. பட் எனக்கு அது பார்க்குறப்ப சிரிப்பு வந்துச்சு. ஓவராலாக பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த கோர்ட் ரூம் அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பஞ்சிங்காக இருந்திருக்கலாம். குறிப்பாக ஒய்ஜி மதுவந்தி அண்டு நம்ம ப்ரொஃபஸர் இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த காரசாரமான விவாதங்கள் ரொம்ப மேலோட்டமாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதுக்காக ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சீக்வன்ஸ்
அது வந்து சினிமாக்கே உண்டான விஷயங்கள். வழக்கமாக தமிழ் சினிமாவில் என்னென்ன கிளீஷேக்கள் இருக்குமோ அது இந்த படத்துலையும் நிறையவே வச்சுருக்காப்புல நம்ம கார்த்திக் வேணுகோபால். ஆனால் அந்த கிளீஷேக்களை வந்து மறக்கடிக்கிற மாதிரி படத்துடைய அந்த கோர் கண்டென்ட் இருக்கிறதுனால நாம் வந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்க முடியுது. அப்பாடா ஓகேப்பா சட்டுப்புட்டுன்னு அதை முடிச்சு விட்டாங்க, இல்லைன்னா அதுலேயே தேங்கி கிடப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், ஆக மொத்தத்தில் பெண்கள் அவங்களோட பக்கத்து நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உசுரோடு வந்தால் மட்டும்தான் முடியுமா? அப்போ செத்தவங்களுக்கான நீதி, ஒரு பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி என்னென்ன கட்டுக்கதைகள் இருக்குமோ அது எல்லாத்தையுமே அள்ளி விடுற இந்த சமுதாயம் எப்போ மாறும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கண்டிப்பாக நமக்குள்ளே எழத்தான் செய்யுது. ஆனால் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் பார்க்குறப்ப என்னென்னா ஒட்டுமொத்தமாக ஆண் சமூகத்தையே வந்து நெகட்டிவாக காட்டுற மாதிரி, இன்க்ளூடிங் அந்த விக்டிமோடைய அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பெண் வந்து அசிங்கப்படுறதை விரும்பாமல் அவர் வந்து அவரே தன்னுடைய பெண்ணை வந்து தப்பானவா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஆண்களை வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டவனாகவே காட்டின மாதிரி ஒரு விஷயமும் நமக்கு தோணதான் செஞ்சுது. ரைட், ஓகே, கெட்டவனாக நிறைய பேர் இருக்கிறாங்க சுற்றி. நல்லவர்கள் வந்து நம்ம ஹிப்ஹாப் ஆதியவர்களும் நம்ம அவங்களுடைய அப்பா அதுக்கப்புறமா பிரபு சார் அப்படின்ற கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறது ஓரளவுக்கு ஆறுதல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை கொஞ்சம் காமெடியோட, அதே டைமில் வழக்கமான அந்த கமர்ஷியல் ஃபார்ம்லாம் சொல்லுவோம் இல்லையா, கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னு சொன்னோன்னா முழுக்க அப்படியே மாற்றி பேசி அந்த மாதிரி இல்லாமல் வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாக்கே உண்டான அந்த கமர்ஷியல் ஃபார்முலாவோட இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருக்குது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மக்களே. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.25 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.